ஆண்கள் ரொம்ப பாவம், எல்லார்ட்டையுமே ப்ளீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. கெஞ்சிக்கிட்டே இருக்கான் சார் வாழ்நாள் பூரா. ஒண்ணு அம்மா கிட்ட, இல்ல மனைவி கிட்ட, இல்ல வேலை செய்யற இடத்துல, எங்க பார்த்தாலும் வந்து ரொம்ப கெஞ்சி ப்ளீஸ் அண்ட் சாரி இல்லையே அவன் வாழ்க்கை போகுது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஆபீஸ்ல தன்னோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக கெஞ்சுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இல்லம்மா, வேலையை காப்பாத்தலாமா, குடும்பத்தை குடும்பத்தை காப்பாத்து. ஏன் நிறைய சாரி சொல்றான் அப்படின்னா, அவன் தன்னுடைய பொறுப்புகள் எடுத்துக்கல. எங்கெல்லாம் நீங்க சாரி சொல்லுவீங்க? உங்க வேலையை நீங்க சரியா செய்யாத இடத்துல சாரி சொல்லணும் சார். அப்படி மட்டும்தான் சாரி கேட்கணும்னு இல்ல சார். நம்ம மேல தவறுகள் இல்லாம அந்த உறவுகள் நீடிக்கணுங்கிறதுக்காகவோ, இல்ல அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். எனக்கு இந்த ரொம்ப டென்ஷன் எனக்கு வேணாம். ஒரு சாரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான். அந்த அளவுக்குலாம் ஆண்கள் அவ்வளவு நல்லவனா இருந்துட்டு இங்கேயும் சாரி சொல்லி அங்கேயும் சாரி சொல்லி அப்படிலாம் இல்ல சார். அம்மா உன் மேல தப்பு, போமா சும்மா பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காத அம்மா கிட்டயும் கடிந்து பேசுவான். பொன்னாட்டிக்கிட்டே உனக்கு வேற வேலையே இல்லையா, இல்ல இஷ்டம் தான் இருக்கலாம் உங்க அப்பா வீட்டு கிளம்பு அப்படின்னு பேசுற ஆண்கள் இன்னைக்கு தேதியிலயும் இருக்கதான் செய்யறாங்க. இன்னைக்கு தேதியிலையும் இருக்காங்க. இப்போ உங்க கணவர் இப்படி சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க பக்கம் நியாயம் இல்லன்னா கண்டிப்பா சண்டை போடுவேன். அவர் என்ன செய்வீங்க? அடுத்தது என்ன அவங்க ரிப்ளை பண்றாங்கன்றத பொறுத்து கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. அதான் உண்மை. ஆமாவா இல்லையா? ஆமா சார். நீங்க திரும்ப எப்படி வருவீங்க? அவன் வந்து கூப்பிட்டாதான் வருவேன். உங்களை எப்படி கூப்பிட்டா? தப்பு செஞ்சா சாரி கேட்டு தானே சார் ஆகணும். கெஞ்சி கூப்பிட்டா? அதான் சார். அப்ப அவன் கெஞ்சிரானா இல்லையா? ஒண்ணு ஃபர்ஸ்டே உங்கள்ட்ட கெஞ்சிரணும். இல்லைனா நீங்க உங்க அம்மா வீட்டுல வந்து கெஞ்சணும்.